சாப்பாடு அமுக்கு டுமுக்கு அமால் டுமால். ட்ரிப் எங்க போலாம்? நீ தான் சொல்லணும். ஏலகிரி போயிட்டு வந்துட்டோம். அது போய் 3 மாசம் 4 மாசம் கூப்பிட்டுக்கிறேன், யாரும் வரமாட்டீங்க. எங்க ஏலகிரில போய் டீ குடிக்கிறதுக்கா? ஏலகிரில போய் டீ குடிக்கலாம்ல. அடுத்து ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி. ஹில் ஸ்டேஷனா? கேரளா போலாம். கேரளாலாம் அவ்வளோ லாங்லாம் இல்ல ப்ரோ. சென்னைக்கு மிக அருகாமையில். ஃபர்ஸ்ட் சென்னைக்கு கீழே போனா என்னென்ன இருக்கு? செங்கல்பட்டு, விழுப்புரம், திண்டிவனம். சரி, அப்படியே கொஞ்சம் உளுந்தூர்பேட்டை போனா காஞ்சிபுரம். விக்ரவாண்டிலாம் தாண்டிதான் விழுப்புரம் கீழே போலாம். முடிவு பண்ணி நீங்க எல்லாம் பிளான் பண்றீங்க. கரெக்ட். பட்ஜெட் எவ்வளவு? எங்க போறேன்னு தெரிஞ்சாதான் பட்ஜெட்டே போட முடியும். இந்த பட்ஜெட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தாதான் எங்க போறேன்னு டிசைட் பண்ண முடியும். சரி, பட்ஜெட் எவ்வளவு ஒரு ஆளுக்கு? பட்ஜெட் இப்ப சொல்லிட்டேன்னா அப்புறம் பத்தாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? நீ பட்ஜெட் வச்சாதான். இப்ப வந்து நம்ம கிட்ட ஒரு 1000 இருக்கும் வச்சுக்கேன். சரி, ஒரு 200 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். எங்க சுத்தி பார்க்க தேவையில்ல. அது ஏன்டா போகலாம்? 200 கிலோமீட்டர் போய் சுத்தி பார்க்கலாம். நீ நான்லாம் 3 நாள் இல்லாம நான்லாம் வீட்டுக்கு வர மாட்டேன்ப்பா. அங்க எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் கிடக்குடா. 10 நிமிஷம் நீ 10 நிமிஷம் வா. இப்பதான் புதுசா கட்டிக்கிறாங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல. வேணா ஒண்ணு படுக்க வைக்கிறேன். இங்கெல்லாம் பார்க்கலாம். சூப்பரா இருக்கிற பஸ் ஸ்டாண்ட். சீரியஸா பஸ் ஸ்டாண்ட் சூப்பரா இல்ல ஒண்ணு பண்ணலாம். இப்ப ஒரு ஆளுக்கு வந்து பட்ஜெட் 2000 ரூபாயா? 1000 ரூபாய் பெட்ரோல், சாப்பாடு. 1000 ரூபாய் போய் ரூம் எடுத்து தங்கிட்டு 10 தூங்கிட்டு மறுபடியும் ஏந்து வந்துடலாம். இது எதுனா போகணும்? எதையும் போறீங்க நீங்க? 10,000 போட்டு ரூம் சரி நோட்டடு. ஆமாடா, 10,000 ரூபாய் கொடுத்து ரூம் எடுக்கிறோம்ல. ஏய், அங்க தங்கறதுக்கு அப்ப அப்ப இங்கே தூங்குடா. பட்டு அங்க போய் தூங்குறது அது வேற இல்ல. ஏலகிரி பக்கத்துல என்னடா இருக்கு? ஏலகிரி பக்கத்துல தர்மபுரி, ஒகானிக்கல் இருக்கு. ஒகானிக்கல் போனா இப்ப என்ன தெரியுமா? நான் சொல்லிடுறேன். ஒகானிக்கல் போனா ஆயில் மசாஜ் பண்றாங்க, மீன் குழம்பு வச்சு தருவாங்க. அப்புறம் அந்த போட்ல ரிங்காரிங்க 360 டிகிரில சுத்த விட்டு அடிப்பாங்க. சரி, இப்ப எத்தனை பேர் வரீங்க? 1 2 ஃபர்ஸ்ட் பைக்கா காரங்க முடிவு பண்ணுங்க. நீ ஒரு 7-8 பேருக்கு வெச்சுக்கோ. 8 பேர். 8 பேர் கணக்குறா. ஃபர்ஸ்ட் எங்கன்னு சொல்லு. அதான் இருடா. ஏலகிரி போனோம்ல, அந்த மாதிரி வேணும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏலகிரி மாதிரினா நம்ம ஏற்காடு தான் போகணும். ஏற்காடுல என்ன இருக்கும்? ஏற்காடுலயா? ஸ்கை பார்க் இருக்கு. நான் இன்ஸ்டா ரீல்ஸ்ல பார்த்தேன். ஸ்கை பார்க்னா இப்ப நம்ம ஸ்கை பார்க்னா திருவேலி போறோம்ல, அந்த மாதிரி அங்க என்ட்ரி ஃபீஸ் 1000 ரூபாய். எங்க? ஏற்காடுல என்ட்ரி ஃபீஸ் 1000 ரூபாய். அதுக்கேத்த மாதிரி ஒரு 10 கேமா நம்ம இருக்குது. அம்மையா கோவா போக கூடாது. கோவா போலாமே. கோவா போலாம். கோவா போனா என்ன பண்ணலாம்? கோவா போனா சோபா பணம் தான். டான்சிங் அல்ட்ரா சோபா பணம். நான் இங்க சோபா பணம் வாங்கினா ரேட் அதிகமா வரும். அங்க வாங்கினா கம்மியா வரும். அங்க போனா க்ரூஸ்ல விளையாடலாம். அது கப்பல்ல விளையாடலாம். அது பட்ஜெட் எவ்வளவு ஆகும்? பட்ஜெட் எவ்வளவு? ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய். 2000 ரூபாய். க்ரூஸ்ல போனா 3500 ரூபாய் ஒரு டிக்கெட். பாத்துட்டு வந்துடலாம். சரி, இங்க இருந்து கோவா போறதுக்கு எவ்வளவு வருது பட்ஜெட்? சும்மா எத்தனை கிலோமீட்டர்? பைக்லயே போயிடலாமே. எங்க கோவாக்கு பைக்ல எல்லாம் வேலைக்கு ஆகாது ப்ரோ. பைக்ல போனா அப்படியே சிம்பு மாரி அந்த படத்துல என்ன பண்ணுவோம்? லாரியில திரும்பி விட்டுருவோம். இல்ல அதை மட்டும் கட் பண்ணிப்போம். அது மட்டும் ப்ரோ 939 கிலோமீட்டர்ஸ் போறதுக்கு மட்டும் 1000 எல்லாம் முடியாது ப்ரோ. பக்கத்து ஊரு வா முதல்ல. நீ கோவா ட்ரெயின்ல போயிடலாமா? சரி இரு. ஏர் இந்தியா லாரி எல்லாம் வேணாமா? பட்ஜெட்டே 3500 ரூபாய். பைக்ல போக மட்டும் தான் முடியும். 4000 ரூபாய் கோவாக்கு. அங்க இருந்து நந்தே வந்துடலாம். சரி, லிஃப்ட் கேட்டு வந்துடலாம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பார்ட் இரு. ஜவாத் ஹில்ஸ், கல்வராயன் ஹில்ஸ் அந்த சைட்ல நிறைய இது. வேற மூணாறு அப்படியே போனா சென்னைக்கு ரைட்ல தான் வேலூர். வேலூர்ல இருந்து கீழே இறங்கினா ஆம்பூர். ஆம்பூர்ல போய் பிரியாணி சாப்பிட்டோம். வாணியம்பாடி. அது போகும்போதே சாப்பிட்டு போலாம்டா. ஆம்பூர்ல இருந்து கீழே இறங்கினா ஏலகிரி. அதை விட்டு கீழே இறங்கினா தர்மபுரி. அதை விட்டு கீழே இறங்கினா ஏற்காடு. ஏற்காடுறா. சரி, எனக்கு வந்து ஒரு இது சொல்லு. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏற்காடு மூணாறு. அது நீயே போட்டு பாத்துக்கோ. மூணாறு வந்து கேரளா வரும், ஏற்காடு வந்து தமிழ்நாடு வரும். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் நான் சொல்லிட்டேன்னா
நீ ஒண்ணு சொல்றான். இது 350 மூணாறு versus ஏற்காடு. 50 கிலோமீட்டர். இவன் ஒண்ணு சொல்லிட்டான், நீ ஒண்ணு சொல்றான். நான் சொல்லலாம்னு வந்தேன். நீ சொல்றான். என்ன சொல்றது? மூணாறு versus ஏற்காடு. மூணாறு ஏற்காடு. இது மூணாறு, அது ஏற்காடு. இல்ல இல்ல நான் சொல்றேன். மூணாறு மாதிரி ஏற்காடு இருக்குது, ஏற்காடு மாதிரி மூணாறு. ஏய் ஃபர்ஸ்ட் கேரளா ஆலப்புழா. ஓகேவா? வாழைப்பழமா? ஆலப்புழா இல்லப்பா, ஆலப்புழா. ஏய் போட் ஹவுஸ் மட்டும் போடுறா, எவ்வளவு வருதுன்னு பாப்போம். ஏய் போட் ஹவுஸ் 10,000 வந்துரும்டா. 12,000 ரூபாய். ஏய் போயிட்டு வரதுக்கு 15,000 ரூபாய் கணக்கு வச்சுக்கோ. போட் ஹவுஸ் மட்டும் 15,000 ரூபா. 15,000 ரூபாய் ரவுண்டா போட. பெரிய சரியாவே ஏற மாட்டேதுடா. ஏய் நான் தானே செவுத்துல எழுதி வேஸ்ட் பண்ணிட்டேன். ஜிப்ல வச்சு தேய்ச்சிருந்தாண்டா பெண்ண. ஜிப்ல வச்சு தேய்ச்சிருந்தாண்டா பெண்ண. ஜிப்புலையா அரிக்குதா? ஆஹா ஜிப்பு கொஞ்சம் ஸ்டக் ஆச்சா போடும்போது. இது தேய்ச்சிட்டு போட்டா சாஃப்ட் ஆகும், நான் அதான் போட்டேன். இது வேற பெண்ணு. சரி இரு. எத்தனை 8 பேரு? 8 பேர். 8 பேரு. டிவைடட் பை பெண்ணு இருக்கா? டிவைடட் பை 8. ஆஹா இல்ல இரு, அது டோட்டலா வந்து டிவைட் பண்ணிக்கலாம். போறதுக்கு ஒரு 400 ரூபா ட்ரெயின் டிக்கெட்டு. 400 ரூபா. ட்ரெயினோ பஸ் ஏதோ ஒண்ணு. பஸ் அதிகமா வரும். அதிகம். ட்ரெயின் 600 ரூபா போறதுக்கு. ஏய் போறதுக்கு Ticket கிடைக்குமா? அண்டர் ரிசர்வ்ல போயிடலாம். 150 ரூபாய். அண்டர் ரிசர்வ் பாத்ரூம்ல உட்கார்ந்து இருப்ப. அண்டர் ரிசர்வ் ஆகுது. பக்கத்துல பையா வருவாரு. ஏய் ஒரு ஆள் கணக்கு போடுறேன் இப்ப நான் போறதுக்கு மட்டும் 1200 ரூபா. ஏய் பெண்ணு என்னடா டேய்? ஏய் அது எழுதுனா வராதுடா. இல்ல கேரளா எழுதும் போது சகுனமே சரியில்லை. இல்ல நீ எழுது. நீ அது பெண்ணை எடுத்து ஜிப்ல போட்டு தேய்ச்சிட்டு ஏய் எழுதுடா, இது எழுதுடா. நீ நல்லா கிரிக்கெட் எழுதுடா. 1200 ரூபா. அப்ப ஒரு நாள் சாப்பாடு எத்தனை நாள் சாப்பாடு? போட்ல போனா போட்ல சாப்பாடு ஒரு கொடுப்பாங்க. நாள் அம்மா சாப்பாடு. ஹோட்டல்ல இருக்காதா? ஒரு வாரம் கேரளாலாம் போனா. அம்மாலாம் அங்க இல்ல. 5 நாளாவது இருக்கணும் கேரளாலாம் போனா. 5 நாள் இருக்கு. எங்க இருக்குண்ணா? 5 நாள் ஆயிலையே. நான் 5 நாள் ஏய் உங்களுக்கு தேவை 3 நாள் தானே. போறதுக்கு ஒரு நாள், போட்ல இருக்கிறதுக்கு ஒரு நாள், வரதுக்கு ஒரு நாள். அப்படிதான். போறதுக்கு மட்டும் கூட போறீங்க கேரளா, அப்புறம் எதுக்குடா போறீங்க? ஏய் அங்க நிறைய இருக்குடா. கொச்சி, ஆழப்புழா, வர்க்கலா இருக்கு. உடனே தூக்கிடுவாரு சாட் சைடு. சரி இது எடுத்துரு. வர்க்கலா போடு. வர்க்கலா போடு. ஏய் அதுக்கு தவிர மூணுத்துக்குமே போலான்ட்டாங்க. தவிர பெஸ்ட் நகர். சரி கேரளால 3 ஸ்பாட் போடுப்பா. 3 டேஸ்க்கு 3 ஸ்பாட் போடுப்பாங்க. கொச்சி, வர்க்கலா. கொச்சியில என்ன இருக்குது? கொச்சியில ஒண்ணுமே போட்டு கிடையாது. போட்டு ஆலப்புழால தான் போட் இருக்குது. அது வந்து இந்த போட்டு ட்ரெடிஷனல் போட்டு. கொச்சியில போட் இல்லடா. சரி கொச்சி வேணாம். ஏய் ஆழப்புழா, கொச்சின்றது வந்து அது ஏதோ வர்க்கலா. main city வர்க்கலா அதான். பீச். வர்க்கலா பீச். கொச்சி வந்து ஆழப்புழா வந்து போட்டு. வேற என்னடா? சபரிமலை தான் இருக்குது. வயநாடு அதெல்லாம் எந்த இருக்குது? வயநாடு போனா மூணார் டச் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். மூணார். ஓகே மூணார். பொட்டானிக்கல் கார்டன் அங்க தான் இருக்குது. ஏய் ஒக்கானிக்கல் கார்டன் இந்த பக்கம் இருக்குது, தர்மபுரி மேல இருக்குது. ஓ ஈரா. ஏய் நீ போட் ஹவுஸ் மட்டும் போடு, அதுக்கப்புறம் அங்க போய் இப்ப பக்கத்துல கேரளா போனோம்னு வச்சுக்கேன், நம்ம ஓன் வெஹிக்கிள் எல்லாம் திரும்ப முடியாது. ஆமா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சுத்த முடியாது. ஆலப்புழா சரியா? இங்க இருந்து வரக்கலாம், இங்க இருக்கு. இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிலாம் போக முடியாது. இங்க இருந்து பக்கத்திலே கொச்சி. சரியா? கொச்சின்னா இருக்கு சிட்டி. அது ஏய் இல்லனா ஒண்ணு பண்ணலாம், மூணார் போயிட்டு ஆலப்புழா போயிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். அவ்வளவுதான். மூணாறு ஆலப்புழாவா? சரி. மூணாறு ஆலப்புழா. மூணார் ஹில் ஸ்டேஷன். ஹில்ஸ். ஆமா. அது நான் ஒரு நாள் போகும்போது 2 நாள். ஒரு நாள் தான் மேல ஏறி இறங்கி அப்படியே நம்ம ஆலப்புழா டிராவல் போயினே இருக்கோம். இங்க தமிழ்நாடு, இங்க மூணாறு, இங்க வந்து ஆலப்புழா. இப்படி ஏறி இப்படி இறங்கி எடுத்துக்கலாம். சரி போறதுக்கு மட்டும் 1000 ரூபாய் வைக்கிறேன். இங்க வரும்போது ஃபிளைட்டு. எங்க இருந்து ஃபிளைட்டு? கேரளா கொச்சியில இருந்து ஃபிளைட். எவ்வளோ? ஒரு 4000 வரும். வர்ற ஏய் பட்ஜெட். ஏய் அந்த இதுக்கு கோவாக்கே போலாமே. எங்க இதுக்கு இந்த ஒன் வே தான் போடுறேன் நானு. ஒன் வே தான் சொல்றேன். அது கோவா போயிட்டு கோவால இருந்து ட்ரெயின் போட்டு சென்னைக்கு வந்துடலாமே. கோவாலாம் வேணாம். ஏய் நீ 4000 ஏய் சரி இது 15000 போட்டா மூணாறுல தங்கத்துக்கு அப்படி இப்படின்னு ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய். மூணாறுல ஏன் தங்க போறோம்? அப்ப எங்க என்ன சுத்தி பார்த்து நைட் அப்படியே டிராவல் பண்ணி ஆலப்புழா ஏய் நம்ம நினைச்ச நேரத்துல கிளம்ப முடியாதுடா. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நம்ம நினைச்ச நேரத்துக்கு இல்ல. அப்ப ரூம் எடுத்துட்டோம்னா மறுநாள் காலைல கிளம்புனாலும் நம்ம சாயந்தரம் தான் ஆலப்புழாக்கு வருவோம். டிராவலிங் நீ பாரு, ஆலப்புழாக்கு வந்து வேஸ்ட் தான் உனக்கு. ஏய் கேரளா கேன்சல் தான்.